தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வெல்கம் டு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். ஓகேவா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐல டிபார்ட்மெண்ட் கோட்டா, நம்மகிட்ட டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, அது டெலகிராம், கூகுள் மீட், இந்த ரெண்டுலயும் ஃப்ரீ ஆட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிறது புரியுது, ஆனா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் அதை ரீகலெக்ட் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த அஸ்பிரன்ஸோட ஒரு ஃபீட்பேக்காக சொன்னாங்க. நாங்கள் ஃபீட்பேக் கேட்கும்போது, கிளாஸஸ் எடுத்து முடிச்சு ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க சொன்னது, நீங்க எடுக்கிற கிளாஸ் எங்களுக்கு புரியுது சார், ஆனா வந்து அதை ரீகலெக்ட் பண்ண முடியல, நீங்க வந்து என்ன சொல்லி தந்தாலுமே நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் வச்சீங்கன்னா நாங்க அதை ரீகலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அதனால அவங்க ரீகலெக்ட் பண்ணதுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த டெஸ்ட் பேட்ச்ல இதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுக்கிறது ஒன்லி ஃப்ரீ கிளாஸஸ், லா மட்டும் தான் எடுக்கிறோம். ஐபிசி, ஐஏ, சிஆர்பிசி பிளஸ் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, இதெல்லாம் எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது நம்ம வந்து இந்த கிளாஸஸே ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து என்னன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க டெஸ்ட் பேட்ச் கொடுத்தோம்னா அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கரெக்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃபாலோ கொடுத்துட்டோம்னா அவங்க படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இந்த வீக்ல நம்ம இதெல்லாம் படிச்சு முடிக்கணும், நம்ம டெஸ்ட் இருக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அதே நேரத்தில் நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் தீக்ஷா மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். பர்சனலா அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க கண்டிப்பா பண்ணலாம் சார், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும், நீங்க கொடுத்தாதான் நாங்க பண்ண முடியும், எங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாகும், எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் சொன்னாதான் தெரியும், மற்றபடி நாங்களா டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக் என்ன, எங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காகவும் மேனேஜ்மெண்ட்ல பேசும்போது நீங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா பண்ணலான்ட்டாங்க. இப்போ என்னோட முழு முயற்சியில இந்த டெஸ்ட் பேட்சை தீக்ஷா மேனேஜ்மெண்ட் மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைல் பண்ண போறேன். ஒன்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா, எந்த ஒரு காசுமே கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் இருக்கும். ஓகேவா, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் அதுக்கு கீழே ஒரு ஓஎம்ஆர் இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன சார், ஓஎம்ஆர் வந்து நம்ம எந்த ஓஎம்ஆர் கொடுக்குறோமோ அந்த ஓஎம்ஆர் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை சீக்கிரம் கலெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது ஓஎம்ஆர்ல எழுதுறது, இல்லைன்னா வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஏக்கு வந்து பி, ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, இப்படி போட்டு அனுப்புனா நல்லா இருக்காது சார், அது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதனால நம்ம வந்து டெஸ்ட் ஷெடியூல் கூடவே ஓஎம்ஆரை சேர்த்து அனுப்பினோம். வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க அந்த ஓஎம்ஆர்ல கரெக்டா ஃபில் பண்ணி அனுப்புனா போதும். சென்னை டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா, சென்னையில வந்து ஆவடி, சென்னை சிட்டி, தாம்பரம், இந்த 3 சிட்டில இருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆஃப்லைன்ல வந்துருங்க. ஓகேவா, உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு, இங்கே வந்து நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதிடலாம். ஓகேவா, அதனால சென்னை சிட்டியில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் தாம்பரம், ஆவடி, சென்னையில் இருக்கவங்க டைரக்டா வந்து எழுதுறது உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். உங்களுக்கு கன்டினியூட்டா கிளாஸஸ் வந்து உங்க ஃபீட்பேக் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால சென்னை சிட்டி, தாம்பரம், ஆவடி இங்க இருக்கவங்க கண்டிப்பா நேரில் வந்து எழுதுறதுக்கு 100% முயற்சி பண்ணுங்க. ஓகேவா, வாங்க நம்ம டெஸ்ட் ஷெடியூல்ல போலாம். இப்போ இது மாரன் டெஸ்ட் பேட்ச். ஆல்ரெடி மாரன் டெஸ்ட் பேட்ச் 1 போயிட்டு இருந்து, இப்போ வந்து மாரன் டெஸ்ட் பேட்ச் 2. இது ஒன்லி ஃபார் இது டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகுது, ஓப்பனுக்கும் போகுது. ஓகேவா, ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது ஐபிசி கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 50 கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது என்னன்னா, ஐபிசி கொஸ்டின் மட்டும் 50 கொஸ்டின் கொடுங்க, நீங்க கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கு 50 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வீக்லி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை நான் மேனேஜ்மெண்ட்ல சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம லாபம் மட்டும் கொடுத்தா போதாது, இப்ப இருக்க சினாரியோல என்னன்னா கண்டிப்பா ஜிகேயும் சைக்காலஜி மேக்ஸும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ஓப்பனுக்கு போறதுனால அவங்களை அதையே மெர்ஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஷெடியூலை பார்க்கலாம். ஓகேவா, டோட்டலா உங்களுக்கு வந்து 29 எக்ஸாம், டோட்டலா 29 எக்ஸாம்ஸ் வரும். ஓகேவா, இதுல வந்து சிலபஸ் வைஸா, அதாவது ஐபிசி, இப்போ ஐபிசினா சாப்டர் 1 to 8 இல்லைன்னா 2 to 3 இந்த மாதிரி
ஒரு குறிப்பிட்ட சாப்டர் வந்து உங்களுக்கு 24 டெஸ்ட் வரும். ஓகேவா? அது போக ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 டெஸ்ட் வரும். டோட்டலா 29 டெஸ்ட் வரும். இதுல உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். நான் கொடுத்துருக்க ஷெட்யூல் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஐபிசி, ஐஇஏ, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மிக்சடா கொடுத்துருக்கேன். இது கூடயே பிளஸ் ஜிகே பிளஸ் சைக்காலஜி, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த ஃபுல் பேக்கேஜா உங்களுக்கு கொடுத்துருவாங்க டெஸ்ட்ல. அதை நீங்க ஷெட்யூல் வைஸா படிச்சு பாஸ் பண்ணலாம். என்னைக்கு எக்ஸாம் தொடங்க போகுது அப்படின்னா ஜூன் 9. ஜூன் 9ல உங்களுக்கு எக்ஸாம் தொடங்கும். ஓகேவா? ஜூன் 9ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஆல்ரெடி நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஐபிசில சாப்டர் 1 to 4 கண்டக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி கொடுக்கணும் வாங்க ஷெட்யூல்லே பார்த்துடலாம். இதுல ஒரு முக்கியமானது நம்மளுக்கு வந்து இந்த ஷெட்யூல் எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முழு மாதிரி தேர்வுல இதான் எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ஆர்ல டேட் எப்படி அறிவிக்கிறாங்க அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். அதை நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கும் போது இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேவா? இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஓப்பன் கோட்டாக்கு உங்களுக்கு 1999 இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டும். ஓகேவா? கிளியர். இதான் நம்மளோட சிலபஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னைக்கு சொன்னேன்? 9th ஜூன். 9th ஜூன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஐபிசில 40 கொஸ்டின்ஸ் வந்து. ஓகேவா? ஐபிசில 40 கொஸ்டின்ஸ், 30 வந்து ஜிகே, 30 வந்து சைக்காலஜி. டோட்டலா 100 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இப்படி கன்டினியூ பண்ணும்போது அடுத்த எக்ஸாம் 12 9 1 12 1, அடுத்தது ஐபிசி சாப்டர் 9 to 12. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான். இதுல 30 ஜிகே வந்துடும், 30 மேக்ஸ் வந்துடும், பிளஸ் தமிழ். இப்ப நம்ம 6th பொது தமிழ் கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷ், ஆர்டிகிள்ஸ், ப்ரிபோசிஷன், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இந்த டாபிக்ஸும் சேர்ந்தே வந்துடும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப இன்னைக்கு அடுத்த எடுக்க போறாங்கன்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க 30 கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஓவராலாவே உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்பட எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு எக்ஸாம் மூலமா கிடைச்சிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு உளவியல் பகுதி பார்த்தீங்கன்னா பகுத்தறிதல் ஒத்துத்தன்மை ஃபர்ஸ்ட் டேட்ல. அப்ப அதுல வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதுல அப்டேட் ஆவீங்க. அடுத்தது நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரியஸ். ஓகேவா? நம்பர் சீரியஸும் ஆல்பபெட் சீரிஸும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 30 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கண்டினியூவா உங்களுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்னெல்லாம் முக்கியமா தேவையானது அது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டா ஓரளவு சிலபஸை கவர் பண்ணிடலாம். சிலபஸை ஈஸியா கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு கங்கரண்டா அப்படியே கூடவே லாவும் கவர் ஆகிட்டு வரும். ஓகேவா? இப்ப இந்த லால பாத்தீங்கன்னா நம்ம ஐபிசி சாப்டர் கொடுத்துருக்கோம். இதோட நம்மளுக்கு 23ஆம் தேதியோட ஐபிசி முடிஞ்சிடும். ஆனா அப்படியே விட்டுட்டோம்னா கிடையாது. அதெல்லாம் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா அடுத்த எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவாங்க, ஐஇஏல சாப்டர் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 16 செக்ஷன். ஆனா ஐபிசில ஃபர்ஸ்ட் நீங்க எழுதின எக்ஸாம் இருக்குல்ல அந்த 1 to 8 சாப்டர் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஐஇஏக்கு எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். ஓகேவா? 10 கொஸ்டின் போது இந்த 16 செக்ஷன் வந்து 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் எடுத்துடலாம். அதுக்கு மேல என்ன பண்ணணும், இது ரீகால் ஆகிடும். ஓகேவா? இது ரீகால் ஆகும்போது உங்களுக்கு இன்னொரு ரீகால், செகண்ட் ரீகால் வந்துடும். கிளியரா? அப்ப உங்க படிக்க உங்களுக்கு திரும்ப திரும்ப ரீகால் ஆகிட்டே இருக்கும். இதே ப்ரொசீஜர் கீழே வரும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஐபிசி சாப்டர் 13 to 15 கொடுத்துருக்கோமா, அதே நேரத்தில் ஐஏ 32 to 35 வரும். இப்ப இதுல இந்த பிளட் ரிலேஷன் டைமிங்ல. ஓகேவா? இப்படி 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப ஐஏ இப்ப லாஸ்டா முடியுதுன்னா இப்ப நம்மளுக்கு ஐபிசியோட ரீகால் இதுல முடியுது. ஓகேவா? ஐபிசி வந்து எங்க முடியுது 18 to 23 இங்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதை ரீகால் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஐஏ முடியல. அப்ப அடுத்து என்னோடது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அது ஓபன் ஆயிரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஐஏ முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஐஏ முடிஞ்சிடுச்சு, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவரை வந்துடுச்சு. இதுல வந்து ஐஏ முடியுது. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னன்னா சிஆர்பிசி சாப்டர் 1 to 4 பிஎஸ்ஓ 1 to கட்டணும். பிளஸ் என்ன அந்த ஐஏ செக்ஷன் இங்க ரீகால் ஆயிரும். 1 to 16 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எழுதுனது எங்க வந்துடும், இங்க வந்துடும். உங்களுக்கு இது திரும்ப திரும்ப ரீகால் ஆகிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ரீகால் ஆகும்போது நீங்க லாவும் கம்பல்சரி படிச்சிருவீங்க,
பேரலா உங்களுக்கு என்ன ஆயிரும், சைக்காலஜி மேக்ஸ் பார்ட்டும் என்ன ஆயிரும் உங்களுக்கு கனெக்ட் ஆகி உங்களுக்கு பேரலா ஈக்குவலா முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு போற டைம்ல ஒரு ஃபுல் பேக்கேஜா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவீங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ்ல கவர் ஆகிடும். ஓகேவா? இப்ப லாஸ்டா பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தம் 29 எக்ஸாமா? ஓகே. இப்ப இதுல பாருங்க பிஎஸ்ஓ வந்து லாஸ்ட் லைவ்ல வந்து முடியுது. சிஆர்பிசி இங்க வந்துருச்சா? சிஆர்பிசி, போலீஸ் அட்மிஷன், லா இது எல்லாம் சேர்ந்து இதுல முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப லாஸ்ட் நம்மளுக்கு எங்க எக்ஸாம் இருக்குன்னா 25/8 ஆகஸ்ட் 25ல உங்களுக்கு யூனிட் வைஸா அதாவது சாப்டர் வைஸ் எக்ஸாம் க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது இந்த 28 எக்ஸாம் இருக்காது, நேரா எங்க வந்துடும், அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட் இது வந்து நம்மளுக்கு 170 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? 170 கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் வருது, 5 எக்ஸாம்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த 5 மாடல் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எக்ஸாம் எப்படி எழுத போறீங்களோ அந்த மெத்தட்ல இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் டேட் இதுக்கு பின்னால போனா இது ரீகால் ஆகும், முன்னாடி வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் டேட்டை கொஞ்சம் மேல கொண்டு போயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 15/9 நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் அப்படி அறிவிச்சுட்டாங்கன்னா இந்த மாடல் டெஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அப்லோட் பண்ணி இங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா 11ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஜூன்ல சொல்றாங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 15க்கு மேல, ஆல்மோஸ்ட் 15 அதுக்கு மேலதான் இருக்கும். அதனால இந்த ஷெட்யூல் ஃபுல்லாவே என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா கவர் பண்ணி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓகேவா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இதை நீங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கீழே இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் முக்கியமானது நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி அனுப்பினாதான் உங்களோட எக்ஸாம் வேலிட். ஓகேவா? ஏன்னா இதுல தான் அவங்களுக்கு கரெக்டா உங்களை வந்து இந்த ஷீட்டை ஸ்கேன் பண்ணி உங்களை ஆன்சர் என்ன பண்ண முடியும், நீங்க எவ்வளவு சரியா போடுறீங்க எவ்வளவு தவறா போடுறீங்கன்ட்டு இது மூலமா தான் ஸ்கேன் பண்ண முடியும். வேற ஏதாவது அகாடமியில் உள்ளதோ இல்லைனா வந்து ஒரு A4 ஷீட் எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு A, செகண்டுக்கு C இப்படி எழுதி அனுப்பதோ தயவு செய்து பண்ணாதுங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க வந்து அட்டன் பண்ண வந்துட்டீங்கன்னா முழு முயற்சி அதுக்குள்ள இறங்கி கண்டிப்பா நல்லபடியா பண்ணுங்க. ஓகேவா? கிளியர். செகண்ட், இப்ப நம்ம வந்து எக்ஸாம் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்தது என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் வந்துடும். ஓகேவா? நமக்கு TNUSRB, SI, ஓகேவா, டிபார்ட்மெண்டல் கோட்டா ஃப்ரீ லா கிளாஸஸ் பை டியா, இந்த குரூப்பை நீங்க டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இதே குரூப்பை வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்க சொல்றேன். அந்த லிங்க்ல வந்து யாராவது இருக்கீங்க யாராவது இல்ல நான் அந்த குரூப்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலரா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த குரூப்ல உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்துடும். ஓகேவா? செகண்ட் வந்து எல்லாத்துக்கும் என்னது, வினா அட்டவணை. ஓகேவா? உங்களுக்கு யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இந்த டெலிகிராம் குரூப் சொன்னால அந்த டெலிகிராம்ல உங்களுக்கு குரூப்ஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ கிளாஸஸ் தான். உங்களுக்கு தேவை உள்ளவங்க, உங்களுக்கு இப்போதைக்கு வெளியே எங்கேயும் கிளாஸ் போக முடியாது, நான் வீட்டுல இருந்து அட்டன் பண்ண போறேன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணீங்க. இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஃபைல்ஸ் ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸுக்கு இந்த டெலிகிராம்லயே அவைலபிள் இருக்கும். இந்த டெலிகிராம் லிங்கும் வாட்ஸ்அப் லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்க கண்டிப்பா நம்ம அகாடமி நம்பர் லாஸ்ட்ல இருக்கும், இந்த அகாடமி நம்பர்ல என்ன பண்ணிருங்க கான்டெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நம்மள லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் எல்லாரும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காஸ்டும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் நல்ல முறையில முயற்சி பண்ணி படிச்சு பாஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து எல்லாருமே டியூட்டியில இருப்பீங்க, டியூட்டில இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு படிக்கிற டைம் கிடைக்காதுங்கும் போது நீங்க இதை கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இதுல வந்து ஆல்மோஸ்ட் சப் இன்ஸ்பெக்டருக்குள்ள எல்லா சிலபஸும் இதுல கவர் ஆயிரும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸும் கவர் ஆயிரும். அதனால எல்லாரும் நல்லபடியாட்டு படிச்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஷெட்யூல் பிளஸ் வந்து
ஃப்ரீ எல்லா லிங்க்ஸ் ஓகேவா, வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணீங்க. ஓஎம்ஆர் வந்து அகாடமியில் ஓஎம்ஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பிரிண்ட் எடுத்து வச்சு அதில் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் கொடுத்துருவாங்க. சென்னை சிட்டியில் இருக்கவங்க ஓகேவா கண்டிப்பா ஆஃப்லைன் வந்து எழுதுறதுக்கு 100% ஆஃப்லைன் வந்து எழுதுது. ஓகேவா, தேங்க்ஸ் டு ஆல். கண்டிப்பா இந்த இது ஒரு நல்ல முயற்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமானவரோட ஒரு விருப்பம் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா, ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து டெஸ்ட் பேட்ச்க்குலாம் எந்த ஒரு எடுக்கணும் டெஸ்ட் பேட்ச் பண்ணணும் ஒரு ஐடியாலாம் இல்லை. நம்ம வந்து லாவா கண்டிப்பா எல்லாருக்கும் ஈஸியா புரிய மாதிரி சொல்லி கொடுத்துரும். இந்த ஒரு மைண்ட்ல தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் இந்த ஃப்ரீ லா கிளாஸ்ல இருந்து தொடங்குனது. அது ஐபிசி முடிஞ்சு இப்போ ஐஏ போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது. ஓகே தான், அவங்களோட வேண்டுகோளுக்காக தான், அவங்க வேண்டுகோள்ல அவங்க கிட்ட ஒரு 50 கொஸ்டின் தான் என்ன இந்த லெவலுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் பேட்சை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு உந்து சக்தியா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகேவா, பிளஸ் வந்து எனக்கு வந்து அகாடமியில வந்து கொடுத்த சப்போர்ட், தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமியில கொடுத்த சப்போர்ட் தான் அவங்க தான் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சை நீங்க இந்த மாதிரி கம்பைன் பண்ணுங்க, நீங்க லா கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும், நீங்க வந்து பிளஸ் மேக்ஸையும் கொடுங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்கு, அதை சேர்த்து அவங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுங்க, எழுதட்டு ஸ்டூடெண்ட் எழுதி படிக்கட்டுங்கிற நல்ல மோட்டிவ் அவங்க தான் எனக்கு தந்தாங்க. அது மூலமா தான் இந்த டெஸ்ட் பேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இதை அரேஞ்ச் பண்றது. இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்காக, அவங்க கேட்டாங்க, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணது. ஓகேவா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி யூஸ்ஃபுல்லா நல்லபடியாக படிச்சு வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.